பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கின்றோம் என்ற பெயரிலே இன்று கூட பெரிய அளவிலே வரிசையிலே மக்களை நிற்க வைத்து இந்த அரசு அலக்கலைத்துக் கொண்டிருக்கிறது. 6,000 ரூபாய் தொகை என்றால் அதனை வங்கியிலே செலுத்தினால்தான் வெளிப்படை தன்மை. வங்கியிலே செலுத்தாமல் அவர்களே கூட்டணிக்காக கணக்கெடுத்து பணத்தை கொடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளிடம் கேட்க நினைத்தால் அது தவறு, வெளிப்படை தன்மை இல்லை. அது போன்ற பணி பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்றைக்குமே உதவாது. நேற்றைய தினம் மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியில தமிழகத்துக்கு தான் ரொம்ப மிக குறைவாக கொடுத்திருக்காங்க. ஆனா 21,000 கோடி கிட்ட நாங்க கேட்டிருக்கிறோம். இது ஒரு மாற்றம் தன்மை மத்திய அரசை பொறுத்தவரையிலே புயல், மழை, வெள்ளம் எச்சூழலிலும் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில மக்களையும் ஒரே மனநிலையில் தான் பார்க்கிறது. மாற்றான்தான் மனப்பான்மை இல்லாமல் தான் செயல்படுகிறது. அதற்கேற்றவாறு தான் மத்திய அரசு அந்தந்த மாநிலம் பாதிப்பிலிருந்து மீள வேண்டும் என்ற நிலையிலே செயல்படுகிறது. மாநில அரசு அரசியலுக்காக பாதிக்கப்பட்ட மக்களிடம் தங்களுடைய பணியை முழுமையாக செய்யாமல் மத்திய அரசு பெயரை சொல்லி ஏமாற்ற நினைப்பது தவறு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.